செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்யும் பீகார் கல்விக்குழு. தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய 5 நாள் பயணமாக 40 பேர் கொண்ட பீகார் மாநில கல்விக்குழு சென்னை வந்தடைந்தனர். இன்று முதல் 5 நாட்கள் பள்ளிக்கல்வித்துறையின் அமைப்பு, அதன் செயல்பாடுகள் குறித்து தமிழக அதிகாரிகள் அவர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளனர். குறிப்பாக கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக மாணவர்களுக்கு எவ்வாறு கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, என்னென்ன நிகழ்ச்சிகள் அதில் இடம்பெறுகின்றன, எவ்வாறு பாடப்பிரிவுகள் நடத்தப்படுகிறது குறித்து அவர்களுக்கும் பள்ளிக்கல்வி அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். அதேபோல் பாடப்புத்தகங்கள் வண்ணமயமாக எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று விளக்கம் அளிக்கப்பட்டது. நாளை பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் காலை உணவு திட்டம் குறித்து அவர்கள் நேரில் ஆய்வு செய்ய உள்ளனர். புதுமை பெண், இல்லம் தேடி கல்வி, காலை உணவு திட்டம், தகைசால் பள்ளிகள், திறன்மிகு வகுப்பறை உள்ளிட்ட பல சிறப்பு திட்டங்கள் குறித்து அவர்கள் ஆய்வு செய்ய உள்ளனர். இதற்கு முன்னதாக தெலுங்கானாவில் இருந்து வந்த கல்வித்துறை அதிகாரிகள் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்து தெலுங்கானாவில் அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வு. இதுவரை 56,515 மாணவர்கள் விண்ணப்பம். இளநிலை பொறியியல் படிப்புகளுக்கான சேர்க்கை கலந்தாய்வுக்கு இதுவரை 56,515 மாணவர்கள் விண்ணப்பங்களை பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 460க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் பிஇ, பிடெக் போன்ற இளநிலை பொறியியல் படிப்புகளில் உள்ள சுமார் 1.5 லட்சம் இடங்கள் ஆண்டுதோறும் பொது கலந்தாய்வு மூலம் ஒற்றைச்சாளர முறையில் நிரப்பப்படுகின்றன. இணைய வசதி இல்லாதவர்கள் சிறப்பு சேவைகள் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இதுகுறித்து சந்தேகம் இருப்பின் 180042501110 என்னும் எண் அல்லது tnea@gmail.com என்ற மின் அஞ்சலுக்கு மூலமாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெறலாம் என துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசு ஊழியர்களுக்கும் மாதந்தோறும் வரி பிடித்தம். தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கட்டாயமாக மாதந்தோறும் வருமான வரி பிடித்தம் செய்யும் புதிய நடைமுறை இந்த மாதம் முதல் அமலுக்கு வருகின்றன. விருப்பம் போல வருமான வரி பிடித்தம் செய்யும் நடைமுறையை தமிழக அரசு கைவிடுகிறது. தமிழகத்தில் உள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களில் வருமான வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு அவர்கள் விருப்பம் போல் மாதந்தோறும் அல்லது கடைசி 3 மாதங்களில் வருமான வரி பிடிக்கப்பட்டு வந்தது. தற்போது IFH RMS எனப்படும் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை மென்பொருள் வழியே வருமான வரியை கணக்கிட்டு மாதந்தோறும் சம்பளத்தில் பிடித்த முறையை அமல்படுத்த அரசு முடிவெடுத்துள்ளது. இது புதிய நடைமுறை கடந்த ஏப்ரலில் நடைமுறைக்கு வரவிருந்தது. ஆனால் தலைமைச் செயலக சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று மார்ச்சில் பிடித்த வருமான வரியே கடந்த மாதம் பிடிக்கப்பட்டது. தற்போது மாதந்தோறும் வருமான வரி பிடிக்கும் புதிய நடைமுறை மே மாதம் முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி இடங்கள் பட்டியல் தயாரிப்பு. TRB தேர்வுக்கு விரைவில் அறிவிப்பு. அரசு மேல்நிலைப் பள்ளி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 50% இடங்கள் பதவி உயர்வு மூலமாகவும் 50% இடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் TRB போட்டித் தேர்வு மூலமும் நேரடி நியமன முறையிலும் நிரப்பப்படுகின்றன. அந்த வகையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் 200 காலி பணியிடங்கள் இந்த ஆண்டு நிரப்பப்படும். அதற்கான அறிவிப்பு மே மாதம் வெளியிடப்படும் என TRB தெரிவித்துள்ளது. பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களை அலுவலக பணிக்கு பயன்படுத்தக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை. தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரிடம் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் முதுநிலை ஆசிரியர்களின் பணபலன் சார்ந்த தேர்வு நிலை, சிறப்பு நிலை, கருத்துரு தயாரித்தல் மற்றும் அது சார்ந்த அமைச்சு பணிகளை அந்த ஆசிரியரை தயாரித்து கொடுத்தல் மட்டுமே பெற்றுத்தரப்படுகிறது. அவ்வாறு அந்த ஆசிரியர்கள் செய்யவில்லை எனில் அவரது விண்ணப்பம் கிடப்பில் போடப்படுகிறது. இந்த மன உளைச்சலை தவிர்க்கும் பொருட்டு ஆசிரியர்களை கூடுதல் பணியாக அமைச்சு பணிகளையும் மேற்கொண்டு தங்களுக்குரிய பணபலன்களை பெறும் அவல நிலை உள்ளன. இதை நிவர்த்தி செய்யும் வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. நிலையில் ஆசிரியர்களை வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.